தினம் ஒரு வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வார்த்தை தஸ்திர அறை. நாம் வாழும் இன்றைய சூழ்நிலையிலே நாம் கணினி, அலைபேசி போன்றவைகளை நாம் அதிகம் பயன்படுத்துகிறோம். அதிலே நாம் அதிக தரவுகளை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தரவுகளை உலகம் முழுவதும் பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த தரவுகளை அதற்கென்று பல ஏக்கர் பரப்பளவிலே தரவுகளை சேமித்து வைக்கக்கூடிய இடங்களிலே அதை சேமித்து வைக்கிறது. அப்படி அன்றைய நாட்களிலே தரவுகளை சேமித்து வைக்க பயன்படுத்திய இடம்தான் இந்த தஸ்திர அறை. ராஜாவினுடைய முக்கியமான கணக்கு வழக்குகள், அவருடைய ஆணைப்பதிவுகள், பல முக்கியமான ஆவணங்கள், கோப்புகள் போன்றவை தஸ்திர அறையிலே சேமித்து பாதுகாக்கப்பட்டது. இதை வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எஸ்ரா 6:1 அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள். அந்நாட்களிலே பெர்ஷிய ஆளுநராலும் உடன் அதிகாரிகளினாலும் ஆலய கட்டுமான பணிக்கு தடை உண்டானது. முதலாவது இவர்களுக்கு இந்த ஆலயத்தை கட்ட அதிகாரம் கொடுத்தது கோரேசு. அவர்கள் கோரேசின் ஆணையை பெற்றிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, நிறைவேறுவதற்கென்று தாராளமாய் பொருள் உதவியும் அளித்துள்ளார். இது உண்மைதானா என்று கண்டறியும் பொருட்டு ராஜாவாகிய தரியு பாபிலோனின் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதிக்கும்படி கட்டளையிடுகிறார். இப்படியாக அந்த கோப்பு கண்டறியப்பட்டு அதில் ஆலயத்தின் அளவுகள் கொடுக்கப்பட்டிருந்தது மட்டுமின்றி நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்த பொன், வெள்ளி ஆகியவற்றாலான எல்லா பொருட்களையும் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று கட்டளையும் இருந்தது. தஸ்திர அறையை ஆங்கில வேதாகமத்திலே ஹவுஸ் ஆஃப் ரோல்ஸ் என்றும் குறிப்பிடுகின்றனர்.